வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போகிற டாபிக் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபெர்மெண்டேஷன் பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கிளைகாலிசிஸ் பார்த்தோம். அதை ரெண்டையும் பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே புரியும். இந்த வீடியோவில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சிங்கிள் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கவனமாக பார்த்துட்டு இந்த ஸ்லைடை வச்சு ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை சேவ் பண்ணியோ பிரிண்ட் பண்ணியோ வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லைட் பார்த்தாலே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வரும். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஒழுங்காக பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வரக்கூடிய 4 ஸ்டெப்ஸ், அதாவது கிளைகாலிசிஸ், லிங்க் ரியாக்ஷன், டிசிஏ சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபோரிலேஷன் 4மே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் இதை ஒன்று பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாத்தோட முக்கியமான கான்செப்ட்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக ஆக்கி சொல்லியிருக்கிறேன். கவனமாக பாருங்கள். இந்த ஸ்லைடோட லிங்க்கு வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெஸ்பிரேஷனுங்கிறது எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நிறைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இருந்தாலும் குளுக்கோஸ் தான் மோஸ்ட் ஃபேவர்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். இந்த ரெஸ்பிரேஷன் போது நிறைய எனர்ஜி வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஹையர் ஆர்கானிசம்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் காமன். இதே இது ஆக்சிஜன் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை நம்ம ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ரோகேரியாட்ஸில், யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ்லலாம் ரொம்ப காமன். சில சமயம் தேவைப்பட்டால் ஹையர் ஆர்கானிசம்ஸ்லேயும் ஒரு பேக்கப் எனர்ஜி ப்ரொடியூசிங் ப்ராசஸாக இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது ஃபெர்மெண்டேஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்ததை இந்த ஒரு ஈக்குவேஷன் மூலமாக நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆனரோபிக்கும் ஏரோபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளால் இப்போது ஞாபகப்படுத்தி பார்த்துக்க முடியும். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், ஸ்ப்ளிட் ஆகி 2 3 கார்பன் காம்பவுண்ட், அதாவது பைருவேட்டாக மாறுது. இந்த மாதிரி பைருவேட்டாக மாறும்போது ஸ்ப்ளிட்டிங் மட்டும் நடக்கிறதில்ல, பார்ஷியல் ஆக்சிடேஷனும் நடக்குது. ஆக்சிஜனே இல்லையே ஆக்சிடேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கலாம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனும் ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிடேஷன் தான். இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. இந்த NAD+ அப்படிங்கிற கோஎன்சைம் இந்த ப்ராசஸ் போது ரிமூவ் ஆகக்கூடிய ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ்டு கோஎன்சைமாக மாறிடுது. இந்த பைருவேட் ஆக்சிஜன் இருந்தது, அவைலபிளாக இருந்தது அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சிரும். ஆனால் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த பைருவேட்டே இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிரும், ஆர் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிரும். இந்த பைருவேட் ரெடியூஸ் ஆகி இந்த காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் போது இந்த ரெடியூஸ்டு NADH அகெயின் ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஸோ வெளியிலேருந்து ஆக்சிஜன் வந்தது அப்படின்னா இந்த NADH ஆக்சிடைஸ் ஆகிக்க முடியும். இன்கேஸ் ஆக்சிஜன் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த பைருவேட்டே ரெடியூஸ் ஆகி இந்த NADHை ரீஆக்சிடைஸ் பண்ண விடுது. இந்த ரீஆக்சிடைஸ் ஆன NAD+ அகெயின் கிளைகாலிசிஸில் இருக்கக்கூடிய 6th ஸ்டெப்புக்கு போகிறதுனால தான் கிளைகாலிசிஸ் இந்த மாதிரி ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸில் கண்டினியூஸாக நடக்குது. அந்த 2 ATPயாவது அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு கண்டினியூஸாக சப்ளை ஆகுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது. கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆன குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும்போது நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி செல்ஸுக்குள்ள ATP மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுது. எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 36 to 38 ATP மாலிக்யூல்ஸ் பெர் சிங்கிள் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது. இப்படி கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிறதுனால செல்ஸுக்கு நிறைய ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்லேருந்து 36 to 38 ATP மாலிக்யூல்ஸ் செல்ஸுக்கு கிடைக்குது. மைட்டோகாண்ட்ரியா தான் சைட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதனால் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஹையர் ஆர்கானிசம்ஸில் ரொம்பவே காமன். யூகேரியாட்டிக் செல்ஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்.
இதே இது ப்ரோகேரியாட்ஸாக இருந்தது அப்படின்னா சைட்டோபிளாசமையும் பிளாஸ்மா மெம்ப்ரேனையும் அந்த செல்ஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்காக பயன்படுத்திக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அந்த ப்ராசஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணுன்னா சில பேசிக் விஷயங்களை நம்ம இங்கே ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓவர் வியூ ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு காம்பவுண்டில் ஆர் ஒரு மாலிக்யூலில் ஆக்சிஜன் கெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். அதிலிருந்து எலக்ட்ரானோ ஹைட்ரஜனோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதை ஆக்சிடேஷன் தான் சொல்கிறோம். இதே இது ரிடக்ஷன் எப்போ சொல்வோம்? அந்த காம்பவுண்டில் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தாலோ ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஹைட்ரஜன் இருந்தாலோ நம்ம அதை வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்வோம். அந்த ப்ராசஸை ரிடக்ஷன்னு சொல்வோம். ரெஸ்பிரேஷன் நம்ம ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் போது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு நேரடியாக ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறது கிடையாது. இன்ஸ்டெட் வாட்டர் கூட தான் ரியாக்ட் ஆகுது. கார்போஹைட்ரேட்டும் வாட்டரும் சேர்ந்த உடனே டீக்ரடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் நடக்குது. அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் ரிமூவ் ஆகப்படுது. ஹைட்ரஜன்ஸ் ரிமூவ் ஆகப்படுறதுனால இந்த ப்ராசஸை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் போது கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ரெஸ்பிரேஷன் போது இவால்வ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இப்போது ஒரு ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா செல்லுக்குள்ளே சைமல்டேனியஸாக ரிடக்ஷனும் நடக்கணும். இந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது. இந்த செகண்ட் ஸ்டெப்பை நம்ம ரிடக்ஷன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகப்படுது. ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுனால இந்த ப்ராசஸை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ரெஸ்பிரேஷன் போது ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இந்த பவுண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் நேரடியாக அப்படியே ஹைட்ரஜனாகவே போய் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகப்படுறது கிடையாது. ஹைட்ரஜன் புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக தான் ஆக்சிஜனை ரீச் ஆகுது. புரோட்டான் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து வந்த எலக்ட்ரானையும் மேட்ரிக்ஸில் இருக்க புரோட்டானையும் அக்செப்ட் பண்ணி தான் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகுது. இந்த பவுண்டு ஹைட்ரஜனை ஆக்சிஜன் கிட்ட கொண்டு போகக்கூடிய வேலை, அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் பார்த்துக்குது. இந்த லாஸ்ட் லைனில் நீங்கள் பார்க்குறது தான் நெட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த இதில் இருந்து தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸில் சப்ஸ்ட்ரேட் இது குளுக்கோஸ், அதை அப்படியே எழுதிக்கிறோம். 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் யூஸ் ஆகப்படுது, அதையும் அப்படியே எழுதிருக்கிறோம். ப்ராடக்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகப்படுது. ஆனால் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் ஆகிடுது இந்த ப்ராசஸ் போது. ஸோ 12 - 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வரும். ப்ராடக்ட் வந்து கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி வரும்போது இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 24 பவுண்ட் ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூஸ் ஆகப்பட்டதுனால அதை நம்ம வந்து நெட் ஈக்குவேஷனில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நெட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 6 molecules ஆஃப் ஆக்சிஜன் ஃபார்மிங் 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 6 molecules ஆஃப் வாட்டர். இதில் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகி வாட்டராக மாறுது. இந்த ப்ராசஸ் போது நிறையவே எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி செல்ஸ்குள்ளே ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது. ஒவ்வொரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸும் ஆக்சிடைஸ் ஆகும்போது 36 - 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் செல்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது எப்படி குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன் போது நிறைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் போது என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க.
ஏங்கிற மாலிக்யூல் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, அதாவது இட் லூசஸ் எலக்ட்ரான். ஸோ ஏ வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. பி வந்து இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் எலக்ட்ரான், அதாவது இது வந்து ரெடியூஸ் ஆக போகுது. இந்த மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் என்ன ஆகுது? அப்போது எலக்ட்ரான் வந்து ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எலக்ட்ரானுக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரான் தன்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை இழக்குது. இதனால தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது எலக்ட்ரானில் இருந்து. எலக்ட்ரான்ஸ்க்குன்னு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த எனர்ஜி வேரி ஆகும். சில ஆட்டம்ஸில் அதோட எனர்ஜி அதிகமாக இருக்கும், சில ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைச்சலாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கார்பன், ஹைட்ரஜன் இந்த மாதிரியான லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதோட எனர்ஜி எப்பயுமே அதிகம். இதே இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெஸ்ஸராக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிற வேர்ட்னால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரான் மேலே அஃபினிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய அஃபினிட்டி ரொம்பவே அதிகம் கம்பேர் டு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ ரெஸ்பிரேஷனுக்கு வருவோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது குளுக்கோஸ் மாலிக்யூல் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஆகும்போது கார்பன் கார்பன் நடுவில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட்ஸும் கார்பன் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட்ஸும் என்ன ஆகுது? பிரேக் டவுன் ஆகுது. இந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகியிருந்தது இல்லையா? இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகப்படுது. இந்த கார்பன் ஹைட்ரஜன் எல்லாமே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்னு பார்த்தோம். அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகம் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த எனர்ஜி ரிச் எலக்ட்ரான்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஆக்சிஜன் எங்கேருந்து திடீர்னு வருது? ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலோ அனிமல்ஸாக இருந்தாலோ ப்ரீதிங் போது உள்ளே நுழையுது. இதே இது பிளான்ட்டாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து கிடைக்குது, இல்லைனா ஸ்டொமேட்டா லென்டிசெல் மூலமாக அட்மாஸ்ஃபியர்லேருந்து உள்ளே நுழையுது. நம்ம இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது எந்தெந்த ஸ்டெப்லேருந்துலாம் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது அப்படிங்கிறதையும், எப்படி இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து செல்ஸ் ஏடிபி மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம இப்போ செல்லுக்குள்ளே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதோட ஓவர்வியூவை பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் நீங்கள் இந்த ஒயிட் கலராக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்டை செல்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோசாலாக நினச்சிக்கோங்க. இங்கே ரெக்டாங்குலராக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதை மைட்டோகாண்ட்ரியான்னு நினச்சிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைனை அவுட்டர் மெம்ப்ரேன், இந்த க்ரீன் கலரை வந்து இன்னர் மெம்ப்ரேன், இந்த அவுட்டர் மெம்ப்ரேனுக்கும் இன்னர் மெம்ப்ரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இந்த ப்ளூ கலராக தெரியறது வந்து இன்டர் மெம்ப்ரேன் ஸ்பேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த லைட்டாக பிங்க் ஷேடு, பார்க்க ஒயிட் மாதிரியும் இருக்குது, லைட் பிங்க் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டோட்டலாக அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த கிளைகாலிசிஸில் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, குளுக்கோஸ் அதாவது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் என்ன ஆகுது? பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகுது. பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆன உடனே குளுக்கோஸ்லேருந்து பைருவேட் கிடைக்குது. குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட், பைருவேட் 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் நம்மளுக்கு கிடைக்குது கிளைகாலிசிஸில் இருந்து. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த கிளைகாலிசிஸ் போது ஃபார்ம் ஆன இந்த எண்ட் ப்ராடக்ட் ஆகிய பைருவேட் எங்கே போகணுன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே போகணும். மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் அதுக்கு தேவை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக பைருவேட்டோட ஆக்சிஜன் எந்த விதத்துலையும் இன்வால்வ் ஆகலை. ஆனால் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருந்தால் மட்டுமே பைருவேட்டால் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியும். நம்ம ப்ரீத் பண்ணும்போதோ இந்த பிளான்ஸில் வந்து ஸ்டொமேட்டா ஆர் லென்டிசெல்ஸ் மூலமாகவோ உள்ளே நுழைஞ்ச ஆக்சிஜன் இந்த இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் 4th காம்ப்ளெக்ஸில் இந்த ஆக்சிஜன் அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுது எலக்ட்ரான்ஸ்க்காக.
இப்போ ஆக்சிஜன் அவைலபிளாக இருக்கிறதுனால கிளைகாலிசிஸில் இருக்கக்கூடிய இந்த பைருவேட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ளே நுழையுது. இப்படி நுழைஞ்ச பைருவேட் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இந்த செகண்ட் ஸ்டெப்பை நம்ம லிங்க் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். லிங்க் ரியாக்ஷன் போது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்னா என்ன? ஆக்சிடேஷனும் நடக்குது, டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது. அதாவது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனும் நடக்குது, ரிமூவல் ஆஃப் கார்பாக்சில் குரூப்பும் நடக்குது. இந்த ரிமூவ் ஆகப்பட்ட கார்பாக்சில் குரூப் கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகிடுது. ஒரு கார்பன் ரிமூவ் ஆகிடுச்சுங்கிறதுனால 3 கார்பன் பைருவேட் 2 கார்பன் அசிட்டைல் கோஏவாக மாறுது. இப்போ இந்த 2 கார்பன் அசிட்டைல் கோஏ இருக்கு இல்லையா, அது எங்கே போகுது? தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையுது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை நம்ம கிரெப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவோம், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், டிசிஏ சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த சைக்கிள் போது இந்த 2 கார்பன் அசிட்டைல் கோயில் இருக்கக்கூடிய 2 கார்பனுமே ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைருவேட் 3 கார்பன் காம்பவுண்ட் சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் லிங்க் ரியாக்ஷன் போது ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலாக வெளியில் போயிடுது. மீதி இருக்கக்கூடிய 2 கார்பன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் போது ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸாக வெளியில் போயிடுது. நம்ம இப்போ பார்த்தது 1 மாலிக்யூல் ஆஃப் பைருவேட்டுக்கு. 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே நுழையுது. ஆக்சுவலாக அந்த 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவேட் லிங்க் ரியாக்ஷன் போது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆகி 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படுது. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் 1 மாலிக்யூல் ஆஃப் அசிட்டைல் கோஏக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் டோட்டலாக 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோஏ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே நுழையிறதுனால இந்த சைக்கிள் 2 தடவை நடக்குது. ஸோ 2 × 2 4 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் ரிலீஸ் ஆகப்படுது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 6 கார்பனுமே ஆக்சிடைஸ் ஆகி 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகப்பட்டுருச்சு. இப்போது இதுலேருந்து ரிமூவ் ஆகப்படக்கூடிய ஹைட்ரஜனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சிடேஷன் போது எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த எலக்ட்ரான்ஸில் தான் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக செல் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது. ஏன்னா ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்குது. ஒரு எலக்ட்ரான், அதாவது சப்பட்டாமிக் பார்ட்டிக்கலாக ரிமூவ் ஆகப்படுறதுக்கு பதிலாக ஒரு ஆட்டமாகவே செல்ஸில் அது ரிமூவ் ஆகப்படுது. ஸோ டோட்டலாக இந்த ப்ராசஸ் போது 24 ஹைட்ரஜன்ஸ் ரிமூவ் ஆகப்படுது. இந்த மாதிரியான ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்படும் போது அது சிங்கிளாக ரிமூவ் ஆகப்படுறதில்ல, அதே மாதிரி மொத்தமாகவும் ரிமூவ் ஆகப்படுறதில்ல. யூஸ்வலாக பேர்ஸில் தான் ரிமூவ் ஆகப்படுது. ஸோ 24 ஹைட்ரஜன்ஸுங்கிறது எத்தனை பேர்ஸ் ஃபார்ம் பண்ணும்? 12 பேர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் ஆஃப் என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸை நம்ம டீஹைட்ரஜனேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பேர்லேயே நமக்கு தெரியுது அது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது அப்படிங்கிறது. டி அப்படின்னாலுமே ரிமூவல்னு அர்த்தம். இப்போ இந்த டீஹைட்ரஜனேசஸ் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிச்சு இல்லையா, அந்த ஹைட்ரஜனை கோ என்சைம்ஸ்க்கு கொடுக்கும். கோ என்சைம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் புரோட்டீன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இது ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் தான், ஆனால் புரோட்டீன் கிடையாது. ஆனால் அது இந்த என்சைமோட ஆக்டிவிட்டிக்கு ரொம்பவே தேவை. இந்த என்சைம் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுனால இந்த சப்ஸ்டன்சஸை நம்ம கோ என்சைம்ஸ்னு சொல்கிறோம். ரெஸ்பிரேஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய கோ என்சைம்ஸ் இந்த டீஹைட்ரஜனேசஸ்க்கு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா NAD+ம் FADயும். NAD+ பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். NADங்கிறது என்னது? நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட். FADங்கிறது ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட். இப்போது அந்த பேர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்க்கும் கோ என்சைம்ஸ்க்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா அப்போ அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஏன்னா நம்மளோட மெயின் வேலையே எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதும் எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் தான். ஸோ 2 ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. அது இல்லாமல் 2 புரோட்டான் இருக்குது. இந்த NAD+ ஆல்ரெடி ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த NAD+ ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனோட பைண்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஹைட்ரைட் அயான் கூட தான் பைண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸில் ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ NAD+ என்ன பண்ணும்? 2 எலக்ட்ரானோடையும் ஒரு புரோட்டானோடையும் தான் பைண்ட் ஆகிக்கும்.
ஸோ NAD ப்ளஸும் 2 எலக்ட்ரான் ப்ளஸ் 1 புரோட்டான் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? NADH ஃபார்ம் பண்ணும். அந்த ரிமைனிங் புரோட்டான் இந்த மாதிரி இருக்கும். இது தேவைப்படும் போது சொல்யூஷன்லேருந்து இது கூட வந்துக்கும். அது வரைக்கும் சொல்யூஷனில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு FADயை எடுத்துக்கலாம். FAD வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டில் இல்லை. இந்த FAD 2 ஹைட்ரஜனோடையுமே பைண்ட் ஆகிக்கும். அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் 2 புரோட்டான்ஸ் ரெண்டுமே FADயோட சேர்ந்து FADH2வை ஃபார்ம் பண்ணுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ இந்த கோஎன்சைம்ஸ் இப்போ என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகிடுது. டோட்டலாக 12 பேர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்படுது. ஒரு பேர் ரிமூவ் ஆகப்படும் போது ஒரு ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்மேஷன் நடக்குது. 12 பேர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்படுறதுனால 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது. வாங்க அது எந்தெந்த ஸ்டெப்ஸில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது கிளைகாலிசிஸ்லேருந்து 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷன்லேருந்து 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஸ்டெப், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அதிலிருந்து 8 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆன ரெடியூஸ்டு கோஎன்சைம் எல்லாமே NADH தான். ஆனால் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளிருந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸில் 6 வந்து NADH, 2 FADH2. ஸோ டோட்டலாக நம்ம இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 6 + 2 8, 8 + 2 10, 10 + 2 12. 12 ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 பேர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு. இன்டர்ன் நம்ம இப்போது எக்ஸாக்டாக பாயிண்ட்டுக்கு வரலாம். 12 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு. எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே அந்த கோவேலன்ட் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும்போது அதிலிருந்து வந்திருக்க எனர்ஜி இப்போ ட்ராப் ஆகப்பட்டிருக்கு. எதில்? இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸில். இப்போது இந்த எலக்ட்ரான்ஸை 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் கொண்டு போய் கொடுக்கும். அப்படி ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானில் இருந்து அந்த எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி செல் ATP மாலிக்யூல்ஸை சிந்தசைஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம இப்போ எந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்? 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதில் என்ன நடக்குது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டும் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனும் நடக்குது. 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் நடக்கும். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த ஒரு இடத்துல மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸஸ் த்ரூ அவுட் த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்கும். அதே மாதிரி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் நம்பர் ஆஃப் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டேவோட சர்ஃபேஸஸ்லேயும் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகப்பட்ட NADH மாலிக்யூல்ஸ் மேட்ரிக்ஸில் டிஃப்யூஸ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை போய் ரீச் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் அதோட எலக்ட்ரான்ஸை அது வந்து டொனேட் பண்ணிடுது. ஆனால் FADH2 மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா FADH2வை ப்ரொடியூஸ் பண்ண டீஹைட்ரஜனேஸே இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட ஒரு காம்பனண்ட். அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் 2ன்னு சொல்கிறோம். ஸோ FADH2 மாலிக்யூல்ஸ் மேட்ரிக்ஸில் டிஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ சைட்டோபிளாசமில் ப்ரொடியூஸ் ஆகப்பட்ட NADH மாலிக்யூல்ஸை பார்த்தோன்னா அதால் நேரடியாக இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இம்பர்மியபிள் டு NADH. அப்போ இந்த NADH எலக்ட்ரான்ஸை எப்படி உள்ளே பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சம் ஷட்டில்ஸ். இந்த மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஷட்டில்ஸ் இந்த NADHல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த NADH அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே ஆக்சிடைஸ் ஆகி திரும்பவும் கிளைகாலிசிஸ்க்கு வந்துடும். இப்போது இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் டொனேட் பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன நடக்குது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ஸோ இந்த ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆன கோஎன்சைம்ஸ் திரும்ப ரெஸ்பெக்டிவ் ஸ்டெப்ஸுக்கு வந்து திரும்பவும் ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கொண்டு போய் கொடுத்து ஆக்சிடைஸ் ஆகுது. இப்படி ரிப்பீட்டடாக ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கோஎன்சைம்ஸ்க்கு. இது எப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வரைக்கும் இந்த ஆக்சிஜன் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே அவைலபிளாக இருக்குதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த ஸ்டெப் 2வும் ஸ்டெப் 3யும் நடக்காது. ஏன்னா கோஎன்சைம்ஸ் அங்கே அவைலபிளாக இல்லை அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிஜன் இல்லைன்னா ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஸ்டெப் 1 அதாவது கிளைகாலிசிஸ் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைருவேட்டே இந்த ரீஆக்சிடேஷன் ஆஃப் ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ்க்கு உதவியாக இருக்கும் பை அண்டர்கோயிங் ரெடக்ஷன் த்ரூ த ப்ராசஸ் ஃபெர்மெண்டேஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக கிளைகாலிசிஸ் மட்டும் நடக்கும் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ நம்ம 4th ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் அதோட அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷனையும் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட மெயின் பர்பஸே என்ன? இந்த எலக்ட்ரான்ஸை ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ரிமூவ் ஆகப்பட்ட ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஹைட்ரஜனாக டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுறதுக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸாகவும் ப்ரோட்டான்ஸாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. அதிலிருந்து சிந்தசிஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம இங்கே டயக்ராமேட்டிக்காக பார்க்க முடியும். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக வரும். அந்த புரோட்டான் மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கப்படும். அந்த புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறும். அந்த ஹைட்ரஜன் கூட இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்மேஷன் நடக்குது. இங்கே ரெட் கலரில் 4 ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? இதெல்லாம் தான் காம்ப்ளெக்ஸஸ் இன்வால்வ் இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயினில் இந்த காம்ப்ளெக்ஸஸ் இஷ்டத்துக்கு அரேஞ்ச் ஆகியிருக்கப்படுறதில்ல, ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகப்பட்டிருக்கு. அது என்ன ஆர்டர் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னா எபிலிட்டி டு அக்செப்ட் எலக்ட்ரான். ஆக்சிஜனோட எபிலிட்டி டு அக்செப்ட் த எலக்ட்ரான் ஹையர். அதனால தான் இந்த செயினில் கடைசியாக அது இருக்குது. ஏன்னா அதோட ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான் ஹையஸ்ட் அமாங் த 4. ஸோ டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா எது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம என்ன சொல்வோம்? ஆக்சிஜன். இந்த 4 காம்ப்ளெக்ஸஸில் காம்ப்ளெக்ஸ் 1 NADHலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸில் தான் ஆல்ரெடி FADH2 இருக்குது. ஸோ FADH2லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் 1ம் சரி காம்ப்ளெக்ஸ் 2ம் சரி அது ரெண்டும் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த உபிக்வினோன்கிற மொபைல் எலக்ட்ரான் கேரியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போது இந்த மொபைல் எலக்ட்ரான் கேரியராக இருக்கக்கூடிய உபிக்வினோன் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ண உடனே உபிக்வினால் அப்படிங்கிறத மாறிடும். இந்த உபிக்வினால் இப்போது காம்ப்ளெக்ஸ் 3க்கு போய் அந்த எலக்ட்ரான்ஸை இது ரெண்டுத்துலேருந்து அக்செப்ட் பண்ண எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த காம்ப்ளெக்ஸ் 3க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த காம்ப்ளெக்ஸ் 3யோட பேர் சைட்டோக்ரோம் C ரிடக்டேஸ். ஏன் அந்த பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சைட்டோக்ரோம் Cங்கிற மொபைல் எலக்ட்ரான் கேரியருக்கு இது எலக்ட்ரான்ஸை கொடுத்து இதை ரெடியூஸ் பண்ண போகுது. அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் 3யோட பேர் சைட்டோக்ரோம் C ரிடக்டேஸ். ஒன்ஸ் இந்த சைட்டோக்ரோம் C ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அது எலக்ட்ரான்ஸை காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து அக்செப்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த மொபைல் எலக்ட்ரான் கேரியர் அந்த எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் 4th காம்ப்ளெக்ஸ் அதாவது சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் கிட்ட கொடுக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் ஏன் 4th காம்ப்ளெக்ஸ் பேர் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்னு. அது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி சைட்டோக்ரோம் Cயோட ஆக்சிடேஷனுக்கு உதவியாக இருக்கிறதுனால இதை நம்ம சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த எலக்ட்ரான் பேர் சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ்க்கு வந்திருக்கு இல்லையா, இங்கேருந்து இதால் வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸோட தான் ஆக்சிஜன் பைண்ட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்? ப்ரீதிங் போது உள்ளே நுழையக்கூடிய ஆக்சிஜன். அப்படி இல்லை பிளான்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸில் இருந்தோ இல்லைனா ஸ்டொமேட்டோ ஆர் லென்டிசல் மூலமாகவோ உள்ளே நுழைஞ்ச ஆக்சிஜன் எங்கே பைண்டாக இருக்குது? இந்த சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸோட. இப்போ இதோட வேலை என்ன நம்ம பார்த்தோம்? டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணிவிட்டு 2 புரோட்டான், இங்கே வரது 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா, ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்து 2 புரோட்டானை எடுத்துக்குது. 2 புரோட்டானும் 2 எலக்ட்ரானும் சேர்ந்தா என்னது? 2 ஹைட்ரஜன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் தான் நுழைஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் ஹைட்ரஜனால் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயின்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா இந்த மெம்ப்ரெயின் இம்பர்மியபிள் டு புரோட்டான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகுது. இந்த பாஸ் ஆகி வந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனோட சேரும் போது
2 புரோட்டான்ஸ் இங்கே அக்செப்ட் ஆகப்படாமல் மேட்ரிக்ஸ்லேயே இருந்தது இல்லையா, அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ்லேருந்து 2 புரோட்டான்ஸை எடுத்துக்குது. ரெண்டும் சேர்ந்து 2 ஹைட்ரஜனாக திரும்ப மாறிடுது. இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய வாட்டரை நம்ம மெட்டபாலிக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போது பாஸ் ஆச்சு அப்படின்னா 1 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் சிந்தசைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டோட்டலாக 12 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்படுது ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் போது. அந்த 12 பேர்ஸும் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் சிந்தசைஸ் ஆகப்படுது. 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவை? 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ஹெல்ப்போட 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. 12 ஃபார்ம் ஆனாலும் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆல்ரெடி யூஸ் ஆகிடுது. அதனால் நெட் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். இதுதான் நெட் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதில் 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ஹெல்ப்போட ஆக்சிடைஸ் ஆகி 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரும் ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் போது ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரெடியூஸ்டு கோஎன்சைம்ஸ் எலக்ட்ரான்ஸை மட்டும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கிட்ட கொண்டு வரது கிடையாது, ஹைட்ரஜனை தான் கொண்டு வருது. ஆனால் ஹைட்ரஜனில் இருக்க புரோட்டானால் இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைய முடியாது இல்லையா. ஸோ புரோட்டான் எல்லாம் மேட்ரிக்ஸில் அக்குமுலேட் ஆகிடும். எலக்ட்ரான்ஸ் மட்டும் இந்த இன்னர் மெம்ப்ரெயினில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு ஆக்சிஜனை போய் சேருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தன்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் போது என்ன ஆகுது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸுக்கு பம்ப் பண்ணுது, இந்த 3 காம்ப்ளெக்ஸும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மேட்ரிக்ஸில் இருக்கிறத விட இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸில் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் வாட்டர் மாலிக்யூல் ஃபார்மேஷன் போதும் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் யூஸ் ஆகப்படுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸில் ரொம்பவே அதிகம் மேட்ரிக்ஸோட பார்க்கும்போது. இந்த மாதிரி நிறைய புரோட்டான்ஸ் இங்கே அக்குமுலேட் ஆகிறதுனால புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அது இல்லாமல் பிஹெச் கிரேடியண்ட்டும் இருக்குது, எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியண்ட்டும் இருக்குது. இந்த காரணத்தினால இந்த புரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படியாவது மேட்ரிக்ஸ்குள்ளே திரும்பவும் நுழையணும் அப்படின்னு பார்க்கும். அப்படி நுழையலான்னு பார்த்தா இந்த மெம்ப்ரெயின் அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மெம்ப்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இந்த புரோட்டான்ஸை மேட்ரிக்ஸ்குள்ளே நுழைய விடும். அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் ஏடிபி சிந்தேஸ். பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஏடிபி சிந்தசிஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த புரோட்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக உள்ள நுழைய பார்க்கும். இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய பார்ட் F0, இந்த எல்லோ கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து F1. இந்த புரோட்டான்ஸ் F0க்குள்ளே நுழையும் போது இந்த F1 என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். இதுக்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ்னால் இது ரொட்டேட் ஆகும்போது ஏடிபியும் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட்டும் ஒன்றுத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டு ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. ஸோ இப்படி தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் போது புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகி அந்த புரோட்டான்ஸை திரும்ப மேட்ரிக்ஸ்குள்ளே விடும்போது ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் போது வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி சிந்தசைஸ் ஆகிறத நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன்னு சொல்கிறோம். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக செல்ஸுக்கு 32லேருந்து 34 ஏடிபி கிடைக்குது. ஏன் இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா சைட்டோபிளாசமில் இந்த NADHலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸு ஷட்டில் மூலமாக தான் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. எந்த ஷட்டில் அந்த எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அதை பொறுத்து அந்த வேரியேஷன் 32வா 34ஆங்கிறது. இந்த டீட்டெயிலை நம்ம ஷட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் மூலமாக 32லேருந்து 34 ஏடிபி. இதுக்கு தேவையான ஃபாஸ்ஃபேட் என்னது? இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கிளைகாலிசிஸ்லேருந்தும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்தும் கூட ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகப்படுது.
அண்ட் இந்த 2 ஸ்டெப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏடிபி சிந்தசைஸ் ஆகப்படக்கூடிய ப்ராசஸ் சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன் போது சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியேட்ல இருந்தே ஃபாஸ்ஃபேட் கிடைக்குது. அண்ட் அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்ல இருந்தே இந்த ப்ராசஸ்க்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்குது. டோட்டலாக எத்தனை மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்ஃபாரிலேஷன்லேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாலிக்யூல் வந்து கிளைகாலிசிஸ்லேருந்து கிடைக்குது அண்ட் 2 சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லேருந்து கிடைக்குது. ஜிடிபி மாலிக்யூல் சிந்தசைஸ் ஆகும் அனிமல் செல்லாக இருந்தால் அது ஜிடிபியாகவும் இருக்கலாம், சில சமயம் ஏடிபியாகவும் இருக்கலாம். தேவைப்பட்டால் இந்த ஜிடிபி எனி டைம் ஏடிபியாக மாறிக்க முடியும் அனிமல் செல்ஸில். பிளான்ட் செல்ஸாக இருந்தால் ஏடிபியாக தான் சிந்தசைஸ் ஆகப்படுது. ஸோ டோட்டலாக 36லேருந்து 38 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி சிந்தசைஸ் ஆகப்படுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். டோட்டலாக நம்ம ஒரு குளுக்கோஸ்லேருந்து 36 to 38 ஏடிபி மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தோம். சில புக்கில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஏடிபி இதை விட லெஸ்ஸாக தான் ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோசாலிருந்து பைருவேட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும். அதே மாதிரி இந்த அடினோசின் டைஃபாஸ்பேட், இந்த இனார்கானிக் ஃபாஸ்பேட்லாம் சைட்டோசாலிருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த ஏடிபி எல்லாம் மைட்டோகாண்ட்ரியா விட்டு சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ ஆக்சுவலாக ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு நெட் கெயின் 36 to 38 இல்லை, அதோட லெஸ்ஸர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சிலபஸ் படி நம்ம 36 to 38 இருக்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி ஒரு ஐடியா கிடைக்குதா? அதில் நடக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸ் போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது கிளைகாலிசிஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிங்க் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம்.